என் பெயர் பன்னீர்செல்வம். நான் கும்பகோணத்தில் வந்திருக்கேன். இப்போ இங்க 1 மணிக்கு பாங்கு சொன்னாங்க. அந்த பாங்கு வந்து அரபு நாட்டில் அரபுல சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்ல சொன்னா எல்லாருக்கும் புரியும் இல்லையா? அது தமிழ்ல அரபுல தான் சொல்லணும்னு இஸ்லாம் மார்க்கம் சொல்லுதா? அதே பாங்க பத்தி இன்னொரு அதே கேள்விதான். இது நான் சமீபத்தில் வெளிநாடு துபாய் போயிருந்தேன். துபாய், அபுதாபி போன்ற நாடுகளில் நேரடியா போய் பார்க்கும்போது அங்க வந்து நேரடியா இது மாதிரி மைக்க பிடிச்சி யாரும் பாங்கு சொல்றது இல்லை, ரெக்கார்டு தான், சிடியில ஒலிக்குது அந்த பாங்கு. அதே போல ஒரே பொருள் தான் எல்லா இடத்துலயும், துபாய், அபுதாபி போன்ற அந்த அரபு நாட்டில எல்லாம் ஒலிக்குது. அதே போல இங்கேயும் அதே மாதிரி ரெக்கார்டு போட்டு பாங்க சொன்னான்னா அது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தடவை மைக்க போட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதே போல அங்க அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி அதை கடைபிடிச்சா என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வணக்கம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லும் பொழுது அது தொழுகைக்காகத்தான் சொல்றாங்க. தொழுகை நேரம் வந்து விட்டது, வாங்க 5 தடவை தொழுகை போகணும் இல்லையா, அதை யாவப்படுத்துறதுக்காக வேண்டி பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு மக்கள் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு போவாங்க. அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், எல்லாரும் தொழுகைக்கு வாங்கன்னு தமிழில் சொல்ல வேண்டியதானே, அதையும் அரபில தான் சொல்லணும்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அரபு மொழிக்கு வந்து புனித மொழி என்று இஸ்லாம் சொல்லவே கிடையாது. முதல் அடிப்படையை விளங்கிக்கணும். எல்லா மொழியும் சமம் என்பது இஸ்லாத்தின் கொள்கை. தமிழாக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும், கன்னடமாக இருந்தாலும், சமஸ்கிருதமாக இருந்தாலும், இந்தியா இருந்தாலும் சரி, மொழி என்பது ஒரு கருத்தை சொல்வதற்கு உள்ள ஒரு ஊடகம், அவ்வளவுதான். ஒரு கருத்தை சொல்ல போறோம், அது மலையாளத்தில் சொன்னாலும் நல்ல அந்த கருத்து உள்ளவனுக்கு அவனுக்கு புரியும், தமிழில் சொன்னா இவனுக்கு புரியும், அவ்வளவுதானே தவிர மொழிக்கு எந்த விதமான சிறப்புமே இல்லை, கூடுதல் சிறப்பு இல்லை. மொழி சிறந்ததான், மொழியே ஒரு பெரிய பாக்கியம் தான். மொழி இல்லாட்டி மனிதனுக்கு வந்து உண்மையை பேச முடியாது. மொழியற்ற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில மலைவாழ் மக்கள் ஒரு காலத்தில் இப்படி தான் பேசிக்கிடுவாங்க, ஒண்ணுமே புரியாது. அப்படி இல்லாம மொழிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆனா எல்லா மொழியுமே சமமானது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முகமது நபி வந்து அரபு நாட்டில் பிறந்தாங்க இல்லையா, அரபில தான் அவர் இறை தூதரா போதனை எல்லாம் செஞ்சார். முகமது நபிக்கு முன்னாடி உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் நான் தூதரை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு குர்ஆன்ல இறைவன் சொல்றார். அப்ப தமிழ்நாட்டுக்கு தூதர் வந்திருப்பாரு, தமிழ்நாட்டுக்கு வந்த தூதர் தமிழ்ல தான் பேசியிருப்பாரு, அவருக்கு வந்த வேதம் தமிழ்ல தான் வந்திருக்கும், மலையாளத்துக்கு வந்த வேதம் மலையாளத்தில் தான் வந்திருக்கும். அப்ப எல்லா பகுதி மக்களுக்கும் கடவுள் வந்து தூதரை அனுப்பியிருக்கிறாரு என்று இஸ்லாம் சொல்ற காரணத்தினால எல்லா பாஷையுமே வேத மொழி தான், எல்லா பாஷையுமே கடவுளுடைய மொழி தான். இது ஒரு பெரிய இஃப்திலாஃப் அல்சினத்திக்கும், உங்களுடைய பலதரப்பட்ட பாஷைகள் இருப்பது நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம் என்று கூட குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இறைவன் இருக்கிறான் என்பதற்குரிய சான்றாக அதை இறைவன் சொல்லி காட்டுறான். அது பெரிய தத்துவம், அது விரிவாக விளக்க வேண்டியதில்லை. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப எல்லா மொழியும் சமம் போது அப்ப எதுக்காக வேண்டி அரபிலேயே இந்த பாங்க சொல்லணும், அரபில எதுக்கு குர்ஆன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், விளங்குதா? ஒருத்தருக்கு வேதத்தை கொடுக்கறதா இருந்தா அவரை தேர்ந்தெடுத்தாச்சு, அரபியில சொன்னா தான் அந்த வேதம் அவருக்கு புரியும் என்பதற்கு தான் அரபியில இறைவன் கொடுத்தான். தமிழ்நாட்டில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா தமிழ்ல தான் கொடுத்துருப்பான், ஏதாவது ஒரு மொழியில தான் கொடுக்க முடியும். ஒருத்தர் வந்து உலகத்துக்கெல்லாம் ஒரு தூதர் அவன் அனுப்பும் போது ஏதாவது ஒரு பாஷையில கொடுக்க முடியும். எந்த பாஷை அவருடைய தாய்மொழியா இருக்குதோ அந்த பாஷையில இறைவன் கொடுக்கிறான். இதுக்கு முந்தி பல பாஷையில கொடுத்த மாதிரி முகமது நபி இறுதி தூதர், கடைசி தூதர், இதுக்கு மேல யாரும் வரமாட்டாங்க என்று இறுதி தூதராக ஆக்கி அந்த வேதத்தை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிற காரணத்தினால முகமது நபி கடைசி தூதர்ங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்ச அரபியில் இறைவன் கொடுத்தான். அரபி சிறந்தது என்பதற்கு இல்லை, பத்தி இது வணங்கிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து இப்ப பாங்கு இருக்கு இல்லையா, பாங்கு என்பது தொழுகைக்கான அழைப்பு தான். இதை வந்து அரபியில இல்லாம தமிழ்ல சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாதுதான். அது எதனால் சொல்லக்கூடாது என்றால், அரபு மொழி சிறந்தது என்பதற்காக அல்ல, ஒரு உலகளாவிய ஒரு விஷயங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஒத்த கருத்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் சரியா. உதாரணமா இங்க நீங்க தொழுகைக்கு வாருங்கள்னு கூப்பிடுறாங்கன்னு வைங்க, இங்க ஒரு ரஷ்யாக்காரர் 2 பேர் வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன விளங்கு, தொழுகைக்கு வாருங்கள்னு பள்ளியாசல சத்தம் வருதுன்னு வைங்க, ஏதோ மைக்கில் பாட்டு படிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிடுவான். ஒரு 2 அமெரிக்காக்காரன் வந்திருக்கான்னு வைங்க, அவன் வருவான், நாங்களும் அமெரிக்காவுக்கு போறோம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அமெரிக்காவில் இங்கிலீஷ்ல பாங்கு சொன்னான்னு வைங்க, நான் என்ன நினைச்சுக்கிறேன், எது பாங்குன்னு எனக்கு தெரியாது, பள்ளிவாசலுக்கு போகணும்னு தெரியாது, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு தெரியாது. அப்ப வந்து உலகளாவிய ஒரு சமுதாயமாக ஒரு மதமாக இருக்கும் பொழுது உலகம் பூரா இந்த அழைப்பை ஏற்று மக்கள் பள்ளிவாசலுக்கு போகணும் என்று இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அந்தந்த மொழியில் மாத்தினீங்க என்று சொன்னா அனைத்து மொழியும் தெரிஞ்சவனா நம்ம இருக்கணும்.
அதை விட மொழி தெரியுதோ தெரியலையோ, அல்லாஹ் அக்பர்னா தொழுகை கூப்பிடுறான்னு வெளியிட்டு போ அப்படின்னு ஒரு அடையாளத்துக்கு வைத்தோமே ஆனால் அதை நம்ம மொழி பிரச்சனை ஆக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, நம்ம நாட்டுக்கு தேசிய கீதம் இருக்கா இல்லையா? தேசிய கீதம் எது? ஜனகண மனன்னு படிக்கிறீங்கல்ல, இதுதான் நம்ம நாட்டுக்கு தேசிய கீதம். இதுதான் அரசாங்கத்தில் இதுதான் படிக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முடிக்கும் பொழுது அதை படிக்கணும் என்று சட்டம் இருக்கு. தேசியத்துக்கு கீதம் இருக்குது. இந்த தேசிய கீதம் என்பது எந்த மொழியில் இருக்குது? வங்காள மொழியில் இருக்கிறது. வங்காள மொழியில் இருக்கிற காரணத்தினால வங்காள மொழி சிறந்தன்னு அர்த்தமா? இல்ல. அதை எழுதினவன் வங்காளி. தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் ஆளு வங்காள கவிஞன். வங்காளத்தை சேர்ந்த ஒரு கவிஞன் வங்காளத்தான் எழுதுவான். எல்லா கவிதையும் தேர்ந்தெடுத்து பார்த்தாங்க. இக்பால் கூட ஒருத்தர் கவிதை எழுதியிருந்தாரு. அதான் முதல் தேசிய கீதமா இருந்தது. சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, இந்த உலகத்திலே சிறந்தது இந்துஸ்தான், நம்ம இந்துஸ்தான் தான் நினைஞ்சாரு. இக்பால் படிச்சாரு. அந்த பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலங்களில் தேசிய கீதமாக அதைத்தான் எல்லாருமே காங்கிரஸ் மற்ற எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சாரே ஜஹான் சே அச்சா, நல்ல பாட்டு அதுவும். அப்புறம் ஒரு அந்த பாகிஸ்தான் பிரிவினையில் அவர் பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாரா, அதனால அவர் பாட்டை இப்படி எடுத்துக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுனால வேற எதை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி தேர்ந்து செய்யும் பொழுது இவர் ஒரு பெரிய கவிஞராக இருந்தார். இவருடைய கவிதை நல்லாவும் இருந்துச்சு. இந்தியா முழுசு பரப்பையும் அதில் சேர்த்து பஞ்சாப், குஜராத், மராட்டா, திராவிடம், உத்கல், வங்கா எல்லாத்தையும் சொல்றாரு அந்த பாட்டில். அனைத்து மாநிலத்தையும் சேர்த்து ஒரு அழகான முறையில் ஒரு கவிதையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம தேசிய கீதை ஆக்கிட்டோமா இல்லையா? இவன் தமிழ்நாட்டுக்கு ஜனகணக்கு பதிலாக தமிழ்ல பாடினா அது சரியா வருமா? வராது. அப்ப ஜனகணன் பாடுறதுனால வங்காளம் ஒசத்தின் ஆயிருமா? நமக்கு தமிழ் தான் ஒசத்தி. அவனுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி, அவனுக்கு அவன் பாச ஒசத்தி, தமிழ்காரனுக்கு தமிழ் ஒசத்தி, வங்காளிக்கு வங்காளி வசதி, நமக்கு அது வசதி கிடையாது. ஆனால் என்ன செய்யறோம்? அட மொழி பிரச்சனை விடுங்கப்பா. இதுல இந்தியா ஒண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கி கொண்டு ஒரு கீதம். ஏதாவது ஒரு பாஷையெல்லாம் தமிழ்ல வச்சோம்னு சொன்னா வங்காளிக்காரனால கேட்பான், வரும் மலையாளத்துக்காரன் சண்டைக்கு வரும், ஏதாவது ஒண்ணுதானே வைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி, ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி, உலக ஒருமைப்பாட்டுக்காக வேண்டி ஒரு பாஷைகள் இருந்தால் அதை நம்ம மொழி பிரச்சனை ஆக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். அது முகமது நபிக்கு தெரிஞ்ச பாஷையா இருந்துட்டு போகுது, அவர் கற்றுத்தந்ததா இருந்துட்டு போகுது என்றதற்காக வேண்டி அந்த அல்லாஹ் அக்பர் என்பதை நம்ம வைத்திருக்கோமே தவிர அரபி சிறந்தது என்பதற்கு இல்லை. இப்போ ராணுவத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன், ராணுவத்தில் மார்ச் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவான்? லெஃப்ட் ரைட் தான் பண்ணுவான். நம்ம தமிழில் வலது இடது சொல்ல முடியுமா? அது லெஃப்ட் ரைட் தான் ராணுவத்துக்கு உரிய யூனிஃபார்ம், அவ்வளவுதான். லெஃப்ட் ரைட், வலது காலவை இடது காலவை என்று சொல்லி என்ன செய்வான்? நடத்துக்கும் போது லெஃப்ட் ரைட் போடுறானா இல்லையா? அந்த லெஃப்ட் ரைட் போடுறது ஆங்கிலமா இருக்குது. நாங்க தமிழ்நாடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு வலது இடது சொல்லணும்னு சொன்னா அது அப்புறம் மலையாளத்தில் அவன் ஒன்று சொன்னான்னு சொன்னா, இந்திக்காரன் வேற ஒன்று சொன்னான்னா இது ராணுவமாக இருக்குது. ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குமா? அது அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி லெஃப்ட் ரைட் தொலைஞ்சு சொல்லிட்டு போட. ஏதாவது யூனிஃபார்ம் லெஃப்ட்னா இந்த காலை வைக்கணும், ரைட்னா அர்த்தம் தெரியணும் பரவாயில்ல, லெஃப்ட்னா இந்த காலை வைக்கணுமா சரி, ரைட்னா இந்த காலை வைக்கணுமா சரி, அப்படிதான் அர்த்தம். இன்னும் சொல்றேன் கேளுங்களேன். இப்போ பாங்கு சொன்னோம்ல, இந்த பாங்குக்கு முழுசு அர்த்தம் தெரிஞ்சாலும் முஸ்லீம்ல கேளுங்க எத்தனை வரணும், யாருக்கு அர்த்தம் தெரியாது? 90% முஸ்லீம்களுக்கு இந்த பாங்குடைய அர்த்தம் தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியாதோ அப்படிதான் அவனுக்கும் தெரியாது. என்ன விளைக்கிறாங்க? பள்ளிவாசல்ல பாங்கு சொல்றாங்க, அது மட்டும் தெரியும் அவனுக்கு. அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹய்ய அலா ஸலாத்னா ஹய்யண்டா என்ன அலண்டா என்னன்னு கேட்டு பாருங்க, உண்மை அவனுக்கு தெரியாது. தொழுகைக்கு வாருங்கன்னு அர்த்தம் இருக்குது. அவன் என்ன சொல்லுவான்? இல்லைங்க பள்ளிவாசல்ல கூப்பிடுறாங்க, தொழுகு கூப்பிடுறாங்க, அவ்வளவுதாங்க அர்த்தம். அப்ப அர்த்தம் தெரியாட்டாலும் போறானா இல்லையா? நாங்களும் அந்த மொழி தெரிஞ்சுக்கிட்டா போறோம். அரபி இலக்கணம் படிச்ச ஆளுக்கு அர்த்தம் தெரியும். அரபி இலக்கணம் படிக்காத ஆட்களா இருந்தார்களே, அதனால அவங்களுக்கு என்ன மட்டும் தெரியும்? இது ஒரு அழைப்பு, இங்க ஒரு பள்ளி இருக்கிறது, இப்ப போனால் தொழுகை நடக்கும், நம்ம போய் கலந்து கொள்ளலாம், இதை சொல்வதாக இருந்தால் ஒரு பாஷையில இருந்தா தான் என்ன செய்யும்? உலகத்தில் எங்க போனாலும், நாங்க சைனாவுக்கு போனாலும் பள்ளிவாசல் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். சைனாவுக்கு போய் யார்ட்டும் கேட்க மாட்டோம். 12:30 ஆச்சுன்னா எங்க சத்தம் வருமே, அல்லாஹ் சத்தம் கேட்குது, எந்த பக்கம் வருது, பள்ளிவாசல் நாங்க போயிடுவோம். பள்ளிவாசலை கண்டுபிடிச்சு போவதற்கு எந்த ஒரு வழிகாட்டியோ ரகுபோல தேவை கிடையாது. நாங்கள கைடு இல்லாம போயிருவோம். எதனால போயிருவோம்? இந்த பாங்க வச்சு போயிருவோம். ஒரு இந்த அல்லாஹ் அக்பர் மனசுல பதிஞ்சு போச்சு. அது எந்த ஊர்ல எந்த நாட்டில் வந்தாலும் சரி, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, இப்ப தொழுகை நடக்க போகிறது, தொழுகை நடப்பதற்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க. அப்ப நம்ம போனோம்னா தொழுகையில கலந்து கொள்ளலாம், பிரேயர்ல அந்த கூட்டு தொழுகையில சேர்ந்துக்கலாம். இதுதான் மெசேஜ், அவ்வளவுதான். மொழி சார்ந்ததுக்கு இல்லை.